ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பலன்கள் பார்க்குறோம், வருஷ பலன்கள் பார்க்குறோம். அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பலன்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனிப்புத்திர பகவான். சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாத பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்றது விஸ்வாச வருஷத்தில் தொடங்குது. இந்த வருஷம் எப்போ தொடங்குது, இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் ஆங்கில தேதி 14/4/2025 உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில் தொடங்குது. இது முடிகிறது அப்படின்றது 14/5/2025 வரையிலும் இந்த சித்திரை மாதம் இருக்குது. சித்திரை மாதம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் அப்படின்றதையும் சொல்லுவோம். நம்ம அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க, திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொன்னக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க, ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்தை பிறக்கும், சித்திரையில் அக்னி நட்சத்திரம் அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்றனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 23/4/2025 வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும். அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம், நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் 8:04லேருந்து 9:34க்குள்ளார வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம். சரி, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க 25/4/2025 திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த 75வது ஆராதனை தினம் அந்த 25/4 கொண்டாடப்படுது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 27/4/2025 சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/4/2025 நம்ம எல்லாருமே, அதாவது நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நகைக்கடைக்காரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க. அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை. சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் 30/4/2025. பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க. அப்படியேற்பட்ட புதந்தமான புதன்கிழமையில் வருது அக்ஷய திருதியை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4/5/2025 எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்தில். அந்த பரம உச்சத்தில் வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க. இந்த அக்னி நட்சத்திரம் 4லேருந்து 21 வரலும் இருக்குது. அது வைகாசியில் வந்துடுது. அப்போ அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/5/2025 திங்கக்கிழமை. எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு. இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர். அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம். வரலாறு புகழ்பெற்றது, உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த 12/5/2025 திங்கக்கிழமை. சரி, இதுக்கு அடுத்தது இந்த விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும், அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும், 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவானும், மற்றும் 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், மற்றும் கும்பத்தில் சனி பகவானும், புத பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய
காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் பிறக்குது. இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம். இதில் இந்த காலகட்டங்களில் 2 மெல்ல செல்லும் கிரக பயிற்சிகள் இருக்குது. அந்த 2 கிரகங்கள், ஒன்று ராகு, இன்னொன்று கேது, அடுத்தது குரு பயிற்சி. இதை பற்றி நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விஸ்வாவசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களேயானால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோள் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு கேத்துவின் பெயர்ச்சி 26/4/2025 வருது. இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. ஏன்னா ராகு கேத்துன்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது. இப்போ நம்ம மாத கிரகங்களை பற்றி பேசுகிறோம், அதாவது சித்திரை மாதத்தை பற்றி பேசுகிறோம். எப்படியும் ராகு கேத்து பயிற்சியின் தனியாக வீடியோ போடுவோம். அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது. குரு பயிற்சி 11/5/2025 நடக்கிறது. குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். ராகுவும் கேத்துவும் பார்த்தோம்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதட்சணமாக சுற்றுவார். அதனால் கும்பத்துக்கும், கேத்து கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வரார். இந்த மாதம் சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் வக்கர கதியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4 நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சுக்கிரன் உச்சம் பெற்று போய் இருக்கார். இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது. குருவும் சுக்கிரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம். ஏன்னா 11ஆம் தேதி 11/5 தான் மாறுறார். அதனால் மாத கடைசி சித்திரை மாத கடைசியில் தான் குரு பெயர்ச்சி வருது. அது வரலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கிரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் சுக்கிரன் உச்சம் பெற்று போய் இருக்கார். வக்கர நிவர்த்தியும் அடைகிறார். பெரிய விசேஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் இந்த மாதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 தேதி வரலும், இந்த மாதத்தினுடைய 15 தேதி வரலும், அதாவது 30/4/2025 வரலும் பார்த்தீங்கன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார். என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா, நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் அமையிறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது. எந்த ஒரு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும். புதன் இப்போ நீச்சப்பட்டிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாதத்தில் இருக்க. சரி, அதற்கு அடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்தேனால் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த மாதம் சித்திரை மாதம் எப்போவுமே மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். செவ்வாய், சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய், அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார். இது இந்த மாதத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள். ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார், சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார், பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார். அது தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார். செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்றொன்றாக இப்போ பார்க்கலாம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு அதிபதி புத பகவான். 1க்கும் 4க்கும் உடைய புத பகவான் 10ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கார். என்ன சாமி ஆரம்பிக்கும் போதே நீச்சம் அடைஞ்சிட்டார்னு ஆரம்பிக்கிறீங்க? அதில் அடுத்த ப்ளஸ் ஒன்று இருக்குது. உங்களுடைய 5க்கும் 12க்கும் உடைய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று நீச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கார். அப்போ மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஆனந்த மாதமானம், அற்புதமான மாதம்னு சொல்லலாம். கண்டிப்பாக அற்புதமான மாதம் சொல்லலாம். சரி, அடுத்தது 2ஆம் இடத்துல அங்காரக பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கார். 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் கேது பகவான் இருக்கார். அப்போ இந்த சித்திரை மாதத்தில் பொறுத்தளவுக்கு மிதுன ராசி அன்பர்கள் பொறுத்தளவுக்கு தேவையற்ற வாதம் விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்காரு, 3ஆம் இடத்துல கேதுவும் இருக்கார். நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே உங்களுடைய நண்பர்களாலும் உங்களுடைய உற்றார் உறவினாலும் கரெக்டாக தப்பாக புரிந்து கொள்ளப்படும். அப்போ சித்திரை மாதத்தை பொறுத்தளவுக்கு நாம் ஒரு ஃபெவிக்விக் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையிலேருந்து தப்பலாமா? பிரச்சனையிலேருந்து தப்பலாம்.
சரி, 4ஆம் இடமான மாத்ருஸ்தானம், மாத்ருஸ்தானாதிபதியான புத பகவான் 10ஆம் இடத்துல நீச்சமடைஞ்சு அவரே அவருடைய வீட்டை பார்க்குறார். அப்போ 4ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மிதுன ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் ஞாபக மறதி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, ஞாபக மறதி உண்டாயிடுச்சு, என்ன சாமி பண்ணுறது? அப்போ படிக்கிறத குறைச்சிட்டு எழுதி பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ட்ரிப்புக்கு 4 ட்ரிப்பு எழுதி பார்த்தோம்னாக்க இந்த ஞாபக மறதி தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதனை பொறுத்தளவுக்கு நம்ம கல்விக்காரகன், கல்விக்கு அதிபதி அப்படிங்கிறோம். அப்போ அவர்கிட்ட சரணாகதி அடைய வேண்டிய காலகட்டங்கள். சரி, அதுக்கு அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் இடத்துல மாத்ருஸ்தானம் அப்படிம்போம். மாத்ருன்னா அம்மா ஸ்தானம். உங்களுடைய மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுடைய அம்மாவிற்கு உடல் நலத்தில், அதுவும் பர்டிகுலராக சொல்லணும்னாக்க புதனை பொறுத்தளவுக்கு நரம்பு மண்டலத்திற்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த நரம்பு மண்டலத்துக்கு அதிபதியான புத பகவான் 10ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால நர்வஸ் தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கூட அம்மாவுக்கு உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டரை அணுகிறது மிக சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க சித்திரை மாதம் அக்னி நட்சத்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரோக்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தண்ணீருடைய அளவு குறைஞ்சி ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்கள் வீட்டில் உள்ள அம்மாக்களையும் சரி வயதானவர்களையும் சரி இந்த காலகட்டங்களில் வெளியே அலைய விடுறதோட வீட்டிலேயே இருக்க சொல்கிறது சிறப்பு. அப்படி வெளியில் அலையிறதுனா கூட கொடை எடுத்துகிட்டு போகிறது இல்லாட்டி வண்டி வாகனங்களில் போகிறது மிக சிறப்பாக இருக்கும். சரி, 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் உண்டான சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார். நீண்ட நாட்களாக மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த விஸ்வாச வருஷம் சித்திரை மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு மாத பலன்களை பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு தான் நாம் மாத பலன்கள் சொல்கிறோம். அதற்படி சூரிய பகவான், சுக்கிர பகவான், அங்கார பகவான், புத பகவான் இந்த 4 கிரகத்தை வச்சு தான் நம்ம மாத பலன்கள் சொல்கிறோம். அதுபடி இப்போ நீச்சமடைஞ்ச செவ்வாயும் உச்சமடைந்த சுக்கிர பகவானும் நீச்சமடைஞ்ச புத பகவானும் என்னென்ன நன்மைகளை தருவார், என்னென்ன கெடுபலங்களை தருவார் அப்படின்றத நம்மளுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மிதுன ராசிக்கு இவ்வளோ நாளாக அஷ்டமத்து சனி வக்கரம், குரு வக்கரம் இந்த மாதிரி பேசி அவங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாகவே அப்படியே கரும்பு சாராக அவங்கள புழிஞ்சு சக்கையாக ஆக்கின மாதிரி ஆயிட்டாங்க. இனிமேலிருந்து அவர்களுக்கு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலங்களாக அமையப்போகுது. எதனால் சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கார். பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம். அது தவிர பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். இப்போ ராகுவும் சேர்ந்து வரார். 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இதன் மூலியமாக பாக்கியங்கள் வலுப்பெறும். ஏன்னா பாக்கியஸ்தான அதிபதி பாக்கியத்திலேயே போய் உட்கார்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதனால் பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாடு போய் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கார். 4ஆம் அதிபதியும் நீச்சம் பெற்றிருக்கார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. என்ன 11ஆம் அதிபதியான லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் நீச்சப்படுறார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, வரக்கூடிய லாபங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும். செலவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் இப்போ நீங்கள் பதட்டப்படாதீங்க, செலவு இவ்வளோ ஆகுதே அப்படின்றதுனால பதட்டப்படாதீங்க. செலவுகள் இறைக்கிற ஊற்றே சுரக்கும்னு சொன்ன மாதிரி செலவுகள் அதிகமானாலும் கவலைப்பட வேண்டாம். பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது, பணம் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா லாபாதிபதி தனஸ்தானத்தில் போய் உட்கார்றது பெரிய விசேஷம். அதனால் கையில் எப்போவுமே பைசா புரளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சற்று தடித்த வார்த்தைகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பணம் செலவழிகிறதுன்னு பயப்படாதீங்க. நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது. உங்களுக்கு பதவி உயர்வு வரும்.
பதவி உயர்வின் மூலமாக பொருளாதாரம் ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில்கள் பண்ணுபவர்களுக்கு வெளிநாட்டு மூலதனம் கண்டிப்பாக வரும். பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும். அதுவும் கேது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால செய்யக்கூடிய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் அந்த தடங்களையும் சரி செய்து அதற்கு மேல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சூரியன் உங்களுடைய ராசியின் 3ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று போகிறார். அதனால் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் முன்னெடுத்தீர்களே என்றாலும் அதில் உங்களுக்கு கிடைக்கப் போவது வெற்றி 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 வெற்றி. இந்த வெற்றியை தவிர தோல்வி முகம் என்பது வரக்கூடிய வாய்ப்பே உங்களுக்கு கிடையாது. எல்லா விதத்திலும் பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலங்கள் சில நேரங்கள் நீங்கள் இந்த முயற்சியை தள்ளி போடணும் அப்படின்றதையும் என்ன எளிய பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்கள் நீங்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போ மிதுன ராசிக்காரருடைய அதிபதியாகியவர் புதன். அப்போது இது சித்திரை மாதம். அப்போ சித்திரை இப்போ சித்திரை மாதத்திலற உங்களுடைய ராசி அதிபதி புதன். அவர் நீச்சமாயிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கார். அப்போ இந்த புதன் பகவானுக்கு போய் புதன்கிழமை அன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு பச்சை பயிறு தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு புதன் பகவானுக்கு இந்த பச்சை பயிரை சுண்டலாக்கிட்டு அதை நிவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்களும் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவாளுக்கு அந்த சுண்டலை தானமாக விநியோகம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியினுக்கு வேறு வரக்கூடிய எந்த துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள்லாம் விலகி உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக அமையக்கூடிய மாதமாக மாறும். இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:14 ஆரம்பிக்குது. 21/4/2025 திங்கட்கிழமை, 24/4/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 8:05 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள் எதுவுமே செய்ய வேண்டாம். அதே போல் பிரயாணங்களும் செய்ய வேண்டாம். இதெல்லாம் இந்த பிரயாணமும் புதிய முயற்சியும் செய்தீங்கன்னா அதில் சில குளறுபடிகள் நடந்து அதனால் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து அதனுடைய பின் விளைவுகள் வரும். அந்த பின் விளைவுகள் பெருத்த கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ கொடுக்க செய்யும். அப்போ அதையெல்லாம் இப்போவே நீங்கள் இந்த நாட்களை தவிர்த்துட்டீங்கன்னா அதெல்லாம் வராது. இது முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்கிறதுக்கு சமம். அதனால் இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக அவசியமானது. இந்த நாட்களை தவிர்த்துக்க மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிநாதன் நீச்சப்பட்டாலும் கண்டிப்பாக நீச்ச பங்கம் அடைகிறதுனால எல்லா விதத்திலும் வெற்றி. ராசிக்கு 12/5 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் பெரிய மாற்றம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டிகளில் சற்று ஈடுபட வேண்டாம். ஏன்னா போட்டி ஸ்தான அதிபதியான செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் இது பண்ண தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. பாக்கியங்கள் வெளிநாடு போய் வரக்கூடிய படிப்பிற்காக போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டிலிருந்து மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டு மூலதனம் கண்டிப்பாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப், அதாவது கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான வெற்றி இருக்கும். சுப செலவுகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். இருப்பினும் பேச்சில் மிகவும் கடுமை இருக்கும். ஜாகிரதையாக பேசுறது நல்லது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பேச்சுக்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வரக்கூடிய பணம் அதிகமாக செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம்
நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.